உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல. ஏன்னா இருந்தாதானே வரும். குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்ட நாகர்கோவில் கிளை சிறையில் அடைக்கப்பட்ட விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த லாக்அப் டெத் எல்லாம் நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி வாய்க்கிலேயே பேசியிருந்தாரு. இப்ப அவரோட ஆட்சியில ஒரு மாற்றுத்திறனாளிய அடிச்சு கைய காலை உடைச்சு நெஞ்சு எலும்பு உடைச்சு கொண்டு இருக்கானுங்க. முதலமைச்சர் விஜய் இப்போ வரைக்கும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதுக்கு அடுத்து என்னோட ஆட்சியில வந்து லஞ்சம் ஊழலாம் இல்ல ஒழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. யாராவது காசு கேட்டா கொடுக்க முடியாது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா கேக்குறது தாவேகா கட்சிக்காரங்க தான். தாவேகா ஊராட்சி தலைவர் லஞ்சம் பெற்ற காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? தாவேகா நிர்வாகிகள் தான் 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கி துண்டா மாட்டினாரு. நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? மாட்டினதுக்கு அப்புறமா ரொம்ப கேவலமா சமாளிக்கவும் செய்றாங்க. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது கூடவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் விஜயை பார்த்து பயங்கரமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. உன்னோட மேக்கப் மேனுக்குலாம் நீ பொறுப்பு போட்டு கொடுத்துருவியா அப்படின்ற கேள்வியை கேட்கிறாரு. இப்ப கொஞ்ச நாள்ல அவருடைய மேக்கப் மேனுக்கும் அவர் ஏதாவது பதவி கொடுத்துருவாரு. ஆக எல்லாமே சினிமா ஆக்கிட்டாரு. 100% ப்ரொஃபஷனல். சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். இத எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு சாரி வேணாம் நீதி வேணும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் அந்த கேள்வி கேட்கும்போது எல்லாருமே ஃபயர் விட்டோம். ஆமா இவ்வளவு கொடூரமான ஒரு கொலையை வந்து லாக்அப் டெத் வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. சோ விஜய் அவர்கள் கேட்கறது கரெக்ட் தானே? ஏன்னா முக ஸ்டாலின் அப்ப சாரி கேட்டாரு. சாரி வேணாம் எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. இது சாரியுமா அரசு தான்? எதுக்கு முதலமைச்சர்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி நாக்கப் புடுங்குற மாதிரி கேட்டாரு. ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? இப்ப அதே கேள்விதான் நம்ம இங்க கேட்க தோணுது. விஜய் அவர்களை பார்த்து நாக்கப் புடுங்குற மாதிரி கேட்க தோணுது. நல்லா வாய் கிளிய பேசிட்டு போனீங்கல்ல. இப்ப உங்களோட ஆட்சியில ஏன் சார் இப்படி நடக்குது? சோறு தானே திங்கிறா. உங்களோட ஆட்சியில ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு காரணம் யாரு? அந்த மூல காரணம் யாரு? யாரு சொல்லி அவங்க அடிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வந்திருக்கு. இதுல என்ன கொடுமைனா அவர் 3 பாக்கெட் புயல வித்திருக்காரு. ரொம்ப கூட பயங்கரமா இல்லங்க. 3 பாக்கெட் புயல வித்திருக்காரு. சோ அந்த புயல வித்த கேஸுக்கு ஒரு மாற்றுத்திறனாளிய அடின்னு அடிச்சு கொண்டிருக்கானுங்க. கையை உடைச்சிருக்கானுங்க. ஆல்ரெடி அந்த கை வந்து பாத்தீங்கன்னா ஊனமுற்ற கை. சோ அந்த கையை அடிச்சு உடைச்சிருக்கானுங்க. நெஞ்செலும்பு உடைச்சிருக்கானுங்க. காலை உடைச்சிருக்கானுங்க. 19 இடத்துல காயத்தை வந்து அதுல பார்க்க முடியுது. கை காலை கட்டி போட்டு அடிச்சிருக்கானுங்க. அசிங்கமாவே இல்லல போலீஸுக்கு, காவல்துறைக்கு அசிங்கமாவே இல்லல. அதாவது மாற்றுத்திறனாளிய கட்டி வச்சு அடிச்சிருக்கானுங்க. எவ்வளவு கொடூரமான மென்டாலிட்டி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இவங்க 3 பேர் இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அரெஸ்ட் பண்ணி இப்ப 15 நாள் நீதிமன்ற காவல வைக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆணையிட்டு இருக்காங்க. இப்ப இங்க என்ன பிரச்சனைனா இந்த 3 பேருக்கும் என்ன தண்டனையை முதலமைச்சர் வாங்கி கொடுப்பாரு அப்படின்றத இங்க பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. என்ன மேட்டர்னா தமிழ்நாடு காவல்துறை இவ்வளவு ஒஸ்டா இருக்குது, இப்பெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு போன ஆட்சி நடக்கும் போது ஒரு கேள்வி கேட்டாரு. இவரோட ஆட்சியில் இப்படி நடக்குது. அவராவது பரவாயில்ல சாரி கேட்டாரு. இவர் வாயே திறக்கலங்க. போன ஆட்சியில இருக்கும்போது சாரி வேணா நீதி வேணும்னு கேட்டாங்க. இப்ப டிஎம்கே என்ன தெரியுமா கேக்குது? எங்களுக்கு ரீல்ஸ் வேணா நீதி வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குது. மாத்தி உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு மக்களை முட்டாளாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இந்த மாற்றம்னு வாய்க்கிலே பீத்திக்கிட்டு இருந்தானுங்களே அந்த டிவிகே சப்போர்ட்டர்ஸ், சோ கால்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ். உங்களால தானே ஓட்டு வாங்கினாரு. கேளுங்கடா, இதை கரெக்டா எடுத்து கேளுங்கடா, கேள்வி கேளுங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சீரியஸ்லி எந்த ஆட்சியில் நடந்தாலும் தப்பு தான். அது டிவிகே ஆட்சியில் நடந்துட்டா மட்டும் ஐயோ அந்த காவலர்கள் பண்ணிட்டாங்க அதுக்கு சிஎம் என்ன பண்ணுவாரு? ஆட தொடப்ப கட்டீங்களா? இதே தானே டிஎம்கே ஆட்சியிலும் இதே தான் ஏடிஎம்கே ஆட்சியிலும் அந்த காவல்துறை அதிகாரி பண்ணிட்டாரு. அதுக்கு வந்து ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? அதுக்கு வந்து எடப்பாடி என்ன பண்ணுவாரு? அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் காவல்துறை இருக்குது, அவர் தானே கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி லாஜிக்கா கேள்வி கேட்டாங்க. மூளை யூஸ் பண்ணானுங்க. இப்ப மூளையெல்லாம் கழட்டி கக்கூஸ்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு இப்ப பிளைண்டா என்ன கேக்குறானுங்கன்னா அந்த காவல்துறை பண்ணதுக்கு முதலமைச்சர் விஜய் என்ன பண்ணுவாரு? வெக்கமாவே இல்ல உங்களுக்கு, வெக்கமாவே இல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. போதை பொருளை ஒழிக்கிறாங்களாம். சரி, பெட்டி கடையில மாற்றுத்திறனாளி ஒரு பெட்டி கடையில இருந்து வித்துக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர்கிட்ட போலீஸ்காரங்க லஞ்சமும் வாங்கிட்டு இருந்திருக்கானுங்க. லஞ்சம் வாங்கிட்டு அப்பப்ப பெட்டி கேஸ் போட்டு இந்த மாதிரி விக்கிறதுக்கு அனுமதியும் கொடுத்திருக்கானுங்க. அவரும் பாத்தீங்கன்னா அப்பப்ப வித்துருவாரு, அப்பப்ப கேஸ் போடுவானுங்க. அந்த மாதிரி தான் அவனுங்களே லஞ்சமும் வாங்கி தின்றுக்கானுங்க அந்த நாய்ங்க. சோ தின்னுட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு கடைசியில அவங்களுக்கு கேஸ் தேவைப்படுது அப்படின்னு தூக்கிட்டு போய் அடிச்சு உடச்சு முடிச்சு விட்டுட்டு இருக்கானுங்க. இங்க என்ன மேட்டர்னா
போதைப் பொருளை அந்த அளவுக்கு காவல்துறை முழு முயற்சியா வந்து அப்படியே கண்ட்ரோல்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எவன் கடத்திட்டு வரானோ அவனை பிடிங்க. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கேஸ் பார்த்தோம், 450 கிலோ தாவைக்கா நிர்வாகி மாட்டல, அவரை என்ன பண்ணீங்க, அடிச்சு கொண்டீங்களா? ஏன் ஏன் ஈரோடு பக்கத்துல பவானி அப்படிங்கிற இடத்துல தாவைக்காவை சேர்ந்த நிர்வாகி கிலோ கணக்கில் போதைப் பொருள் வித்திருக்காரு. அவரை கூப்பிட்டு வச்சு காவல்துறையில பேசி சமரசம் பண்ணி அனுப்பிச்சு வச்சு காவல்துறை. அவர் எதுவும் பண்ண முடியும். அவர் ஏன் கேஸை போட்டு உள்ள தரல, அவரை வந்து அடிச்சு கொள்ள வேண்டியதானே. இந்த மாதிரி அதெல்லாம் பண்ண முடியாதுல உங்களால வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து வாய்ஸ் இல்லாம இருக்கணும், எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகார வலிமை இல்லையா இருக்கோ அந்த மாதிரி வெகுஜன மக்களை பார்த்து இவனுக்கு இஷ்டத்துக்குன்னு அவனுக்கு அதிகாரத்தை காமிப்பானுங்க. இந்த தாவேக்க நிர்வாகி எத்தனை பேர் கேஸ்ல மாட்டினாங்க, இந்த குட்கா கேஸ்ல குட்காவோட அப்படியே வந்து மொத்தமா மாட்டினது எத்தனை பேர் மாட்டினாங்க. ரீசன் நியூஸே அவ்வளவு நியூஸ் பார்த்தாங்க. தாவேக்கால இருக்கவங்களே அவ்வளவு பேர் வித்திருக்காங்க. அதை வந்து இந்த தமிழ்நாடு அரசு, அது போதையை ஒழிக்கிறேன்னு சொல்ற அரசு வந்து பாத்தீங்கன்னா அதை அவங்களால தடுக்க முடியல. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களே என்ன பண்ணாலும் விட்டுருவீங்க அதானே. நன்றி நன்றி நன்றி. என்ன பண்ணாலும் அவங்க மேல பெருசா ஆக்ஷன் இருக்காரு. சும்மா கண் தொடர்புக்கு அப்ப மட்டும் சும்மா அப்படியே பேசி அப்படியே விட்டுருவீங்க. அதே ஒரு பெட்டி கடையில ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு 3 பாக்கெட் போயில வித்துட்டாரு, குட்கா வித்துட்டாரு அப்படின்னா உடனே பாத்தீங்கன்னா அரெஸ்ட், உடனே பாத்தீங்கன்னா அவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அடிச்சு கொன்றுவானுங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களே இதுக்கு நீங்க தான் பொறுப்பு, இதுக்கு நீங்க தான் பொறுப்பு. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கவன் தான் காரணம், மேல இருக்கவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவீங்களே, இதுக்கும் அந்த மாதிரி அசிங்கமா கேவலத்தனமா ஓடி தொலையாதீங்க. எல்லாத்துக்கும் மேல இருக்கவன் தான் காரணம், இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் காரணம் சொல்லிட்டு மேபி தப்பி கூட பார்க்கலாம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஏன்னா சொல்லி பழக்கப்பட்டுருச்சு. அடுத்து ஒரு மேட்டர் வரேன், அதுலயும் அப்படிதான் பேசியிருக்காங்க. ஆக்சுவலா இங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க போதைப் பொருளை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வருது அதை தானே பிடிக்கணும். அதாவது எவன்டா கொண்டு வருது, அந்த மூளை யாரா அப்படின்ற மாதிரி தான். சோ இந்த இடத்துல அப்படி விஜய் அவர்கள் போதைப் பொருளை ஒழிக்கணும்னு நினைச்சா போதைப் பொருள் கடத்தல் வழக்குல A3 A4 அக்யூஸ்ட் யாரு, ஆதவ அர்ஜுனா இருக்காருல்ல, அவரோட மனைவியும் அவரோட மாமியாரும். ஏன் அவங்கள வந்து நீங்க வந்து ஹேண்டில் பண்ண மாட்டீங்க? இந்த அளவுக்கு சிவியர் அவங்கள எதுக்கு ஹேண்டில் பண்ண மாட்டீங்க? முடியாதுல்ல, முடியாது. கடைசியில் இந்த மாதிரி எவனா ஏப்பா சாப்பையா எவனா கிடைப்பான், அவனை வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஐயோ இவங்கள வச்சு பிடிச்சிட்டோம், அவ்வளோ பிடிச்சிட்டோம், இப்படி உள்ள பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு போயிடுறது. இதே தான் அதிமுக பண்ணோம், இதே தான் திமுக பண்ணோம், இப்போ தாவேகாவும் அதான் பண்ணுது. இதைத்தான் நாங்கள் படிச்சு சொல்லிட்டு இருந்தோம். இது மாற்றம் இல்லடா, இது ஏமாற்றம்டா அப்படின்ற மாதிரி. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு ஃபுல்லா கண் தொடர்புக்கு ஸ்டேஜ்ல அவர் பேசுறது பாத்தீங்கன்னா அப்படியே பீத்திக்கிறது, எல்லாத்தையும் ஒழிச்சிட்டேன் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு புரியலையே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெரம்பூருக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் காமிச்சார்ல, அதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி மேட்டருங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இங்க இப்ப சொசைட்டில நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அமுக்கணும், இந்த மேட்டர்லாம் அமுக்கி விடணும். அதுக்கு அவர் வெளியே வந்தா போதும். நியூஸ் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னத்தை திங்குறானுங்கன்னே தெரியல, நியூஸ் சேனல்லாம் என்னதான் திங்குறானுங்கன்னு தெரியல. முக்கியமான நியூஸ் எது, மக்களோட பிரச்சனை எது, அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டானுங்க. முதலமைச்சர் விஜய் எவ்வளவு கியூட்டா அந்த கார் பொம்மையை வச்சு விளையாடுறாருல, முதலமைச்சர் விஜய் எவ்வளவு கியூட்டா வந்து நடந்து போறாருல, இந்த மாதிரி நியூஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அசிங்கத்தனமாவே இல்லையாடா உங்களுக்குலாம் இது? நியூஸ் சேனல் தான் சின்ன பிரச்சனையை பெருசாகணும், ஏன்னா மக்களுக்கான பிரச்சனை அது. அந்த பிரச்சனை பெருசாக்கி எடுத்து அடின்னு அடிக்கும் போது தான் முதலமைச்சர் மூஞ்சி வந்து முகத்திர கிளியும். அவர் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்ல, ஊழல் இல்ல லஞ்சம் இல்ல அப்படி இல்லன்னு அடிச்சு உடைக்க வேண்டியது ஊடகம் தான். அந்த ஊடகம் அதை பண்ண மாட்டுது, பிரஸ் அதை பண்ண மாட்டுது. முதலமைச்சர் புகழ் பாடுறதுலயே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் போயிடுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவன் இன்னும் திருந்தல மாமா. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஊழல் லஞ்சம் இல்ல, ஒழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் சொன்னாரா? இதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட லஞ்சம்ன்றது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. விஜய் உங்க தம்பி உங்க அண்ணன் உங்க கூட இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. அடுத்து லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல, வேலையெல்லாம் சும்மா டக்கு நடக்குது. ஆனா அதே ஸ்டேஜ்லயே அப்படி யாராவது ஊழல் லஞ்சல் வாங்கினா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன், உடனே அவங்கள பணியில இருந்து சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், பணி நீக்கம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினாரா? மிரட்டல. பட் என்ன சொன்னாரு? கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் ஏன் சார் கொடுக்க முடியாது சொல்லணும், அவனை கேட்க கூடாது சொல்லுங்க. அதாவது இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்கணும், யாரும் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி தரேன், அப்படி ஒரு கவர்மெண்ட் நான் ரன் பண்றேன் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருக்கணும். அதை சொல்றதுக்கு துப்பு இல்ல. மச்சி இவன்டா, ஆமாடா இவன்டா, அதை சொல்றதுக்கு துப்பு இல்ல. ஆனா அவர் என்ன சொன்னாரு? யாராவது கேட்டா கொடுக்க முடியாது சொல்லுங்க, அப்ப கேட்பானுங்க, அதானே? அப்ப கேட்பானுங்கன்னு சொல்ல வரீங்களா? அவ்வளவு அந்த லட்சணத்துல தான் உங்க கவர்மெண்ட் ரன் பண்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. எனிவேஸ் இப்ப கேட்கறது யாரு? டிவிகே கட்சிக்காரங்க தான். டிவிகே கட்சிக்காரங்க தாங்க கேக்குறாங்க. தாவேகா ஊராட்சி தலைவர் லஞ்சம் பெற்ற காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது.
1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கி தாவேக நிர்வாகி மாட்டிக்கிட்டாருங்க. ஊராட்சி மன்ற தலைவர் வந்து மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவர் மாட்டினதுக்கு அப்புறம் இப்ப என்ன உருட்டுனாருன்னா, என் ஆபீஸ்ல வச்சு நானே காசு வாங்குறேன்னா அது வந்து எப்படி தெரிஞ்சு யாராவது பண்ணாங்க, லஞ்சம் யாராவது அப்படி வாங்குவாங்களா? அதெல்லாம் வாங்க மாட்டாங்க தானே. சோ இது அப்பட்டமான ஒரு சதி. திமுக தான் திட்டமிட்டு என்ன மாட்டி விட்டுருச்சு. வேணே முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் பேரை கெடுக்கிறது, தமிழக வெற்றி கழகத்து பேரை கெடுக்கிறதுக்கோசம் அவதூறு பரப்பணும் திமுகவால இயற்றப்பட்ட சதிதான் செய்து வேணுனே பண்றாங்க. இது ஒரு ஆதாரம் இல்ல, எவிடன்ஸ் இல்லாம எல்லாத்துக்குமே திமுக மேல பழிய போட்டு எப்போ எஸ்கேப் ஆவறீங்க? அப்பட்டமா வீடியோ ஃபுட்டேஜ்ல இருக்கு, பேசுறது முதற்கொண்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா கான்ட்ராக்டர் கிட்ட 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கு பீஸ். இந்த பீஸ் வாங்கிட்டு அப்பட்டமா வந்து உருட்டுது திமுக தான் காரணம், என் பேரை கெடுக்கணும், முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தணும் அப்படின்றதுனால பண்றாங்க. ஏண்டா டேய், என்ன வேணா பண்ணிட்டு திமுக மேல பழி போட்டா தற்கூரிஸ் நம்பிடுவாங்க அப்படின்ற காரணத்தினால நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? உங்க கட்சிக்காரங்க நம்புவாங்கடா, மூளை இல்லாம மூளை யூஸ் பண்ணாதவனுங்க நம்புவானுங்க, எல்லாருமே நம்ப மாட்டானுங்களே. அப்பட்டமா தெரியுது நீ காசு வாங்குனது, அப்பட்டமா தெரியுது, அதெல்லாம் முடிச்சு குத்துலாம்பா, அதெல்லாம் முடிச்சு குத்துலாம். காசு வாங்கிட்டு திமுக தான் காரணம்ன்றா. அடே டே யாரா நீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. டேய் என்ன இல விடாது. சீரியஸ்லி ரொம்ப ஒஸ்ட்டுங்க, ரொம்ப ஒஸ்ட். எல்லாமே நான் பண்ணுவேன், திமுக தான் காரணம், எல்லாமே மேல இருக்கவன் தான் காரணம். முதலமைச்சர் விஜய் வந்து அந்த வேலையை தான் பண்றாரு. என்ன தப்பு நடந்தாலும் திமுகன்னு சொல்லிட்டு பழிய போட்டு ஓடிறாரு. இப்போ வரைக்கும் கரண்ட் பிரச்சனை தீரவே இல்லை, பவர் கட்டி இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு சொல்ற காரணம் திமுக தான் காரணம். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு, ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. அப்பயும் இவர் என்ன சொல்றாரு, திமுக தான் காரணம். எனக்கு என்னன்னா, ஆட்சிக்கு வந்து 2 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் காரணம் சொல்றதுக்கு நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? நீங்க சரி பண்ணணும் சார். நீங்க வந்து ஆஹா ஓஹோன்னு வாழ வைக்க வேணாம், பேசிக்கான சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், சேஃப்டி என்ஷூர் பண்ணணும்ல. சிங்கப்பெண் அதிரடிப்படை, அந்த படை இந்த படை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா தொடர்ந்து கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு, நடந்துகிட்டு தான் இருக்கு, பெருசா கண்ட்ரோல் ஆகலையே. இந்த கேள்வியை கேட்டா திமுக தான் காரணம். போதைப் பொருளை வந்து அவங்க பழக்கப்படுத்திட்டாங்க, அதனால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அது காரணம் திமுக தான் முதலமைச்சர் விஜய் சொல்றாரு. நியாயம் ஒத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 2 மாசத்துல நீங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்ல. நீங்க கண்ட்ரோல் பண்ற லட்சணம் என்னது? அதாவது பெட்டிக்கல்ல வச்சு விக்கிறவனை வந்து கூட்டு போய் அடிச்சு கொள்றது, இதுதான் நீங்க கண்ட்ரோல் பண்ற லட்சணம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதாவது எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வருது அங்கதான் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி கிலோ கணக்குல 450 கிலோ 500 கிலோ மாட்டுறாங்க, உங்க கட்சிக்காரங்க தான் மாட்டுறாங்க. அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு பார்த்தா பெருசா அவங்க மேல ஆக்ஷன் இல்ல, ஆனா பெட்டிக்கடைக்காரன் மேல ஆக்ஷன் எடுத்து இவர் வந்து கண்ட்ரோல் பண்றாரு. ஆக்சுவலா உண்மையிலே ஒருத்தர் வந்து போதைப் பொருளை வந்து தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியுமா? டாஸ்மாக மூடணும். ஃபர்ஸ்ட் டாஸ்மாக மூடணும். ஏன்னா அது மட்டும் இந்த தீர்த்தமா என்ன அதை மூடணும், மக்கள் மேல அக்கறை இருந்தா. இதுக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவரு முதலமைச்சரா இருக்கும் போதும் ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அட்வைசர்ஸா ஒருத்தர் போடுவாங்களா, முதலமைச்சரோட ஆலோசகர்கள். சோ இவங்க யாருன்னா உண்மையிலேயே அந்த துறை சார்ந்த வல்லுநர்களா இருப்பாங்களே, அவங்கள தான் நாங்க அட்வைசரா போடுவோம். இந்த முதலமைச்சர் விஜய் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். அட்வைசரா போடுறதா ஒரு அனுபவமிக்க துறை வாரியாக அனுபவம் வாய்ந்த ஒரு துறை செயலாளரை நாங்கள் போடுவோம். அவருடைய அட்வைஸர்லாம் கேட்போம், அவருடைய ஆலோசனைலாம் கேட்போம், செயல்படுவோம். ஆனால் இவர் ஒரு புதுமை படைச்சிருக்காரு. சினிமாவில் புதுமை படைக்கின்ற மாதிரி ஒரு அரசாங்கத்தில் இவர்களுக்கு யாரெல்லாம் தேர்தல் நேரத்தில் ஆதரவாக இருந்தாங்க, ஆலோசகராக இருந்தாங்க, அவரெல்லாம் இன்றைக்கு அட்வைசராக போட்டிருக்காரு. பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். அவரோட கேமராமேனு, அவரோட டைரக்டர், அவரோட மேக்கப் மேனு, இவங்களெல்லாம் எடுத்துட்டு வந்து பொறுப்புல வச்சிட்டு இருக்காரு. தேர்தல் சமயத்துல அவருக்கு வந்து வியூகம்லாம் வகுத்து கொடுத்துருப்பாங்கல்ல, சோ அந்த நபர்களை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆலோசகரா வச்சுக்கிறாரு. ஜான் ஆரோக்கியசாமி அவரை வச்சிருக்காரு. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பத்தி எப்படி தெரியும், எப்படி ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகும் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க, அவங்கள தூக்கிட்டு வந்து இப்போ அந்த பொசிஷன்ல போட்டிருக்கீங்க. உண்மையில அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் அவங்கள தானே அந்த பொசிஷன்ல போடணும். அதை விட்டுட்டு இவங்கள போட்டீங்கன்னா எப்படி இந்த ஆட்சி உருப்படும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. விட்டா ஒரு மேக்கப் மேனுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் போடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா முதலமைச்சர் விஜய் பண்றதை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு பார்க்கலாம் இவங்களை வச்சு முதலமைச்சர் விஜய் எப்படி உருப்பட வைக்க போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.